வணக்கம். சார் கருத்து கணிப்புகள் வெளியாயிருக்கு. எப்படி சார் பார்க்குறீங்க? யாருக்கு சாதகமா இருக்கு கருத்து கணிப்புகள்? நான் கருத்து கணிப்புகளுக்கோ, பிந்தைய கணிப்புகளுக்கோ பெரிய அளவு முக்கியத்துவம் கொடுக்க கிடையாது. ஒரு ஸ்டடியா பார்க்கிறது தான். அதுல திமுகவுக்கு ஆதரவான ட்ரெண்ட் போயிட்டு இருக்குது எல்லா கணிப்பாளர்களும். ஓகே இதுல சார். நாம் தமிழரை பற்றி கருத்து கணிப்பிலே வைக்க மாட்டாங்க. ம். இப்போ நம் தமிழருக்கு சீட் கன்வெர்ட் ஆகுது, நல்ல பெர்சன்டேஜா போட்டு வருதுங்கிறதெல்லாம் பல கருத்து கணிப்பாளர்கள் சொல்றாங்க. அதை ம். பார்க்கும்போது நாம் தமிழருக்கு ஒரு சைலண்ட் ஓட்டு இருந்திருக்குதுன்னு தான் தோணுது. 8 விழுக்காடு வாக்கெடுத்த நாம் தமிழர் தன் வாக்கு வங்கியை குறையதுக்கான காரணம் எதுவுமே இல்லை. சீமான் கொள்கை அடிப்படையில தொடர்ந்து தனித்தே நின்று தேர்தல் களத்திலே நான் மீண்டும் தனிச்சு நிற்பேன்லாம் டிக்ளேர் பண்ணி அந்த களத்துக்குள்ள சீமான் நிற்கிறாரு. ம். அவருக்குன்னு ஒரு வாக்கு வலிமை ஹீரோயிசத்தோட தான் ஹீரோவா நிற்கிறாரு. பல இஷ்யூஸை முன்னெடுத்து அவர் நிற்கும் போது அவருக்கு எதிரான ஒரு பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டது. சரி, இந்த கருத்து கணிப்புகள் இதெல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி சீமான் வெற்றி பெறாருன்னு ஏன் போடல? ஏன் அது என்ன சதி இருக்குது? வட இந்திய ஊடகங்கள் ஏன் இப்படி சதி பண்ணானுங்க? ம். கருத்து கணிப்பையோ புத்தக கணிப்பையோ முக்கியத்துவம் வச்சு என் கருத்தை நான் முன்வைக்கல ம். என்றாலும் இன்னைக்கு இப்படி முந்தைய கணிப்புல சீமானுக்கு தொகுதிகள் வரும்னு சொல்லக்கூடியவங்க முந்தைய கணிப்புல ஏன் சொல்லல? அப்ப சீமானுக்கு புதுசாயிருன்னு அவங்க புறமொழியாளர்கள் பண்ணக்கூடிய சதியா? ம். அது எப்படியோ அவங்க முந்தைய கருத்து கணிப்பு முன்பு சீமான மதிப்பிட்டதை விட இப்ப பெரிய அளவு மதிப்பிட்டு இருக்காங்க. 3வது இடத்துல தான் விஜய மதிப்பிடுறாங்க. திமுக ஆட்சி வரும்னு சொல்றாங்க. இதெல்லாம் ரிசல்ட் இல்ல. 4ஆம் தேதி ரிசல்ட் தெரியும். ரிசல்ட்ல பார்க்கலாம். சார் தாவேக்கா ஆட்சியை பிடிக்கும் இல்ல எதிர்க்கட்சியா வரும்னு சொல்லிட்டு இருந்த நேரத்துல விஜய்க்கு ஒரு பெரிய ஷாக்கா இருக்குமா சார் இந்த நியூஸ்? ஆன்மீக பயணம் போயிட்டு இருக்கிற விஜய்க்கு இது ஒரு பெரிய ஷாக்கா இருக்குமா சார்? எல்லாமே தாவேக்காவுக்கு 3வது இடத்தை தான் கொடுக்குறாங்க. யாருமே தாவேக்காவிற்கு 2வது இடத்தை யாருமே கொடுக்கல. தாவேக்காவுக்கு 3வது இடத்தை தான் எல்லாரும் கொடுக்காங்கன்னு சொல்லும்போது ஒரு கட்சி 0% வரக்கூடியவங்க பெரிய கட்சிகளை எஸ்டாப்ளிஷ் கட்சி நாம் தமிழரே 8 விழுக்காடு மக்களவையில எடுத்த கட்சி ஹீரோவா தான் நிற்கிறாரு சீமான். அதை பலையனப்படுத்தி வந்துட முடியுங்கிறது இந்த பிந்தைய கருத்து கணிப்புல சாதாரண விஷயம் இல்லைன்னு காட்டுது. எனிவே அவங்க கொடுத்த ஹைப்பு முந்தைய கருத்து கணிப்புல கொடுத்த ஹைப் எல்லாம் பிந்தைய கருத்து கணிப்புல இல்லைன்னு காட்டுது. 4ஆம் தேதி ரிசல்ட்ல நம்ம பார்த்துக்கலாம். ஒரு பரபரப்பா கொடுக்கக்கூடிய இது வேற, கட்சிகளின் பலத்தோட கட்சிகள் தங்கள் அமைதியா நிலைநாட்டுறது வேறன்னு காட்டுது. ஓகே சார், கடைசியா ஒரு கேள்வி என்னன்னா, அதிமுகவுக்கும் கணிசமான சீட்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு சீட்ஸ் அதிமுகவுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குமா சார்? அந்த அளவுக்கு சீட் அதிமுகவுக்கு வராதுங்களா தான் நான் முழுமையா வேறுபடுறேன். குறிப்பா நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி 3லயும் நான் ஒரு பொலிட்டிக்கல் பிளேயரா சில சமூக காரணம் தொடர்பாட்டு அதிமுக அணியை டெபாசிட் இழக்க வைப்போன்னு டிக்ளேர் பண்ணிருந்தேன் 24ல. அங்க நெல்லையில எல்லாம் 35 விழுக்காடு வரும்லாம் இந்த கருத்து கணிப்பாளர்கள் பலரும் இந்த ஜேவிசி சிறம் போன்றவங்க எல்லாம் கொடுத்திருந்தாங்க தேர்தலுக்கு முந்தியும் பிந்தியும். ஆனா அதிமுக அங்க 8 விழுக்காடு தான் வந்தது. பல சமூக காரணங்கள், சமூக இதுகள் இங்க ஓடிட்டு இருக்குது. அது தேர்தல் முடிவுல வெளிப்படும். டெல்டா, தென் தமிழகம் இங்க நாம் தமிழர் நல்லா பெர்ஃபார்ம் பண்றதாட்டு சொல்றாங்க. அதனால நாம் தமிழருக்கு சீட் கன்வென்ஷன் சொல்றாங்க. டெல்டாவிலையும் தென் தமிழகத்திலும் நாம் தமிழர் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கனாலதான் வட இந்திய ஊடகங்கள் சீட் கன்வென்ஷன் சொல்றாங்க. இது எப்படியோ 4ஆம் தேதி பார்த்துக்கலாம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். பார்ப்போம் சார். நம்மிடையே இருந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் பறையர் பேரவையினுடைய தலைவர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். அண்ணா வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கீங்க? வணக்கம்ங்க, நல்லா இருங்க. கருத்து கணிப்புகள், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கு. எப்படி பாக்குறீங்க? பெரும்பான்மையான கருத்து கணிப்புகள் திமுகவுக்கு ஆதரவா இருக்கிறத நம்ம பாக்குறோம். எப்படி பாக்குறீங்க? சரி, அவங்க எல்லாரையும் நல்லா கவனிக்கிறாங்கன்னு பார்க்க வேண்டியதுதான். வேற என்ன இதுல சொல்றது? எல்லாருமே இன்னைக்கு பெரும்பாலான கருத்து கணிப்புகள் ஆன் டேபிள்ல சில இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் போடுறதா சொல்றாங்க. அது நிஜமாகிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 4-5 சேனல்கள் எடுத்திருக்காங்க சோர்ஸ்ல. எல்லாருமே 145, 160, 125, 145, அதாவது ஒரு 150, 160 சீட்டை திமுக பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதிமுக வரும் சொல்லுது. 18 CNN அதிமுக சொல்லியிருக்காங்க. இந்த கருத்து கணிப்புகள் சரியா இருக்காதுன்றதுக்கு ஒரு உதாரணம், ஏதோ ஒரு நிறுவனம் விஜய் ஆட்சியை பிடிக்கிறாருன்னு போட்டிருக்கு. இப்ப கருத்து கணிப்பு எல்லாம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம விஜய் தான் சிஎம்னு சொல்லிட்டு போயிடலாமா? ஒத்துக்கலாமா? அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஒரு 40-45% அப்படின்னு பார்த்தா நாட்டுல பாதி பேர் ஒரு மாதிரியா இருக்கான்னு அர்த்தமோ? அப்படித்தானே?
அதனால இந்த கருத்து கணிப்புகள் வந்து அவங்க ஒரு ரேண்டமா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு 100 பேர் 200 பேரை வச்சு நம்ம ஒட்டுமொத்த தொகுதியின் முடிவை நம்ம வந்து ஈஸியா கணிக்க முடியாது. ஓகே. ஆனா பெரும்பான்மையான கருத்து கணிப்புகள் வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சாதகமாக இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஏன்னா திமுக வெர்சஸ் அதிமுகன்றதான் இந்த தேர்தலும் போகுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. பொதுவாவே வந்து இந்த தேர்தல் என்பது 1000 பேர் உனக்கும் எனக்கும் போட்டினாலும் 2 பெரிய கட்சிகள் ஒரு கூட்டணி பலத்தோடு இருக்கிற 2 கட்சிகள்னா அது வந்து அதிமுக திமுக தான். இதுல நீங்க வந்து நம்ம விருப்பத்தை சொல்லணும்னா இல்லைங்கன்னு சொல்லலாமே தவிர உண்மையை சொல்லணும்னா அதிமுக திமுக தான். ஓகே ஓகே. அப்படி இருக்கிற சூழல்ல இன்றைக்கு வந்து திமுக அரசு மீது இவ்வளவு எதிர்ப்பு நிலையில மக்கள் இருக்கிற போது நிச்சயமா அவர்கள் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்காதுன்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. இப்ப விஜயோட வாக்கு வந்து யாரை பிரிச்சு யார அரியர்ல ஏத்தோம் அப்படின்னு ஒரு டாக்கு தான் இருந்ததே தவிர விஜய் ஜெயிப்பார்லாம் யாரும் சொல்லல பெருசா. நீங்க விஜய் வெற்றி பெறுவாரா தாவேக்கா வெற்றி பெறுமான்னு சொன்னவங்க கூட ஏதாவது 1-2 வெற்றி பெறலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தேர்தல் நடந்த பிறகு ஒரு 5-6ன்னாங்க. இப்போ எல்லாருமே போறத பார்த்தா ஒரு 20 வரைக்கும் வரலாம். லீஸ்ட் வந்து ஒரு 10 வந்துருவாங்கன்ற மாதிரி சில இடங்கள்ல போடுறாங்க. நீங்க அந்த 10 நாள்ல அவங்கள சொல்லுங்க பாப்போம். ஒரு சட்டமன்றத்துல ஒரு எம்எல்ஏவா உட்காருவதற்கான தகுதியான ஒரு 10 வேட்பாளர் மட்டும் அதை காட்டுங்க போவோம். அப்போ அவ்வளவு வந்து ஒரு தகுதியான வேட்பாளர் நிச்சயமா சார் நிச்சயமா விஜய் ஜெயிச்சா கூட மேபி அந்த திருச்சி கிழக்குல ஒன்னா அவருக்கு வந்து அந்த சாதி ஓட்டு அவங்க ஓட்டு கிறிஸ்டின் ஓட்டு அது இதுன்னு ஏதோ ஒரு கணக்கு சொல்றாங்க. மேபி அது ஜெயிச்சா கூட அப்படி அதுல வெற்றி பெற்றால் கூட நிச்சயமா விஜய்லாம் சட்டமன்றத்துலாம் வரமாட்டாருங்க. ஓகே. ஆமா இதை நம்ம வந்து எழுதி வச்சுக்கலாங்க. அவர் வந்து அவர் போகிற இப்போ ஏற்கனவே அவர் போகிற லிஸ்ட் ஒண்ணு இருக்கும்ல அந்த லிஸ்ட்ல வந்து சட்டமன்ற செட்டப் வராதுங்க. ஓகே. அதெல்லாம் ஒரு சட்டமன்றத்துலாம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் எல்லாரும் வந்து ஊன்னு பேசுறாங்க இல்லையா. ஒரு தடவை வந்து கையை விரிச்சு பார்த்தா தானே தெரியும் அது உள்ள என்ன இருக்குன்னு. அதனால வந்து இதோட அது முடிஞ்சிடும் தான் நான் நினைக்கிறேன். ஓகே. ஆனா இப்போ அதிமுகவுக்கு வந்து 2-3 ஃபேவரபிளா கொடுத்தாலும் ஒரு 3-4 இடங்கள் வந்து 3-4 ஆர்கனைசேஷன் வந்து ஒரு தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி நகர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. தாவேகா தலைவர் விஜயோடு சேர்ந்து அதிமுக வந்து ஆட்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. அதுக்கு ஏதாவது சாத்தியக்கூறுகள் இருக்குங்களாண்ணா? இல்ல அந்த மாதிரி நீங்க ஒரு 20ல இருந்து ஒரு 30-40 இடமாவது தாவேகா வெல்லணும். அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா நான் நினைக்கலங்க. ஓகே. நான் அதாவது வெளிப்படையா சொல்ல போனா ஒரு 20 பேரை காட்டுங்களேன். ஒரு தகுதியான நபர் இவங்க போனா சரியா இருக்குங்க, இவங்க மேல நம்ம மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்க ஓகே அப்படின்னு தாவேகால ஒரு வேட்பாளர் காட்டுங்க பார்க்கலாம். ஓகே. சென்னையில நம்ம சொல்லலாம்னு வச்சுங்களேன். அது கூட அவங்க கட்சிக்காரெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் கட்சிக்காரரா இருக்கிற ஒரு 2 பேர் தான் அதுல. ஒன்னு செங்கோட்டையன், இன்னொன்னு வந்து நம்ம விஎஸ் பாபு, இன்னொரு ஜேசிடி பிரபாகர். அவ்வளவுதான். வேற யாரு இருக்கான்னு எனக்கு ஒன்னும் டக்குன்னு வரல. அப்போ இன்னும் யாராவது ஒருத்தர் 2 பேர் இருக்கலாம். அதாவது ஏற்கனவே இயக்கங்கள்ல பயணிச்சு சட்டமன்றம் பாராளுமன்றம் இந்த மாதிரி எலெக்ஷன் வந்து பார்த்தவங்க அனுபவப்பட்டவங்க அப்படி இருக்கிற ஆள் இல்ல. அப்படி இருக்கும்போது நிக்க வைக்கிற ஆள்லாம் ஜெயிச்சிருவான் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? ஓகேண்ணா. ஓகே. இப்போ நாம் தமிழருக்கு ஒரு 2ல இருந்து 6 தொகுதிகள் அப்புறமா 4ல இருந்து 8 தொகுதிகள்ன்ற மாதிரி ஒரு 2-3 இடங்கள் கொடுத்துருக்காங்க. அதே போல பல கருத்து கணிப்புகள்ல 0ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எப்படி எடுத்துக்கலாம் நாம் தமிழரோட அந்த கருத்து கணிப்புகளை? இல்ல அதாவது நாம கசப்பான சில உண்மைகளை ஏற்றுக்கொள்ளதான் வேணும். ஏன்னா நீங்க வந்து விஜய் வந்த உடனே இவங்க வேணும்னே எல்லாரும் சேர்ந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாங்க. சீமான் அண்ணனோட செந்தமிழனோட ஓட்டுகள் எல்லாம் அங்க போச்சுன்னு போகாத விஷயத்த போன மாதிரி ஒரு இமேஜை இவங்க பில்டப் பண்ணி ஒரு பேச்சை வளர்த்து அதுல இருந்து கொஞ்சம் ஓட்டுகள் போயிருக்கலாம்னு கூட இன்னைக்கு நினைக்க தோணுது. எப்படின்னா இன்னைக்கு தேர்தல் கருத்து கணிப்புல 3 தானே போடுறான். போட்டு மற்றவைகள்ல வந்து நாம் தமிழரை வச்சுக்கிற நிலை பார்க்கும்போது உண்மையிலே நமக்கு ரொம்ப இது என்ன நாடா என்னன்னு நமக்கு நினைக்க தோணுது. அதனால வெற்றி பெறணும்னு எல்லாரும் நினைக்கிறோம். அண்ணன் நாம் தமிழ்ல இருந்து ஒரு 4-5 பேராவது குறைஞ்சபட்சம் வெற்றி பெறணும்னு எல்லாரும் ஆசைப்படுறோம். அது எப்படி நடக்குன்னு தெரியலங்க. ஏன்னா இவங்க காட்டுறது எல்லாமே 3 கட்சி தான் காட்டுறாங்க. அதிமுக திமுக
விஜயோட கட்சி டிவிகே. அது எப்படி இப்போ நீங்க கடந்த தேர்தலாம் பாத்தீங்கன்னா அதிமுக, திமுக, நாம் தமிழர் அப்படிதான் உங்களுக்கு வந்து கருத்து கணிப்புகள் மற்ற விஷயங்கள் இப்போ தேர்தல் வெற்றி தோல்வின்னு பேசும்போது 3 கட்சியை பற்றி தான் பேசின்னு இருந்தாங்க. இன்றைக்கு வேண்டுமென்றே இவர்கள் நாம் தமிழரை புறக்கணிக்கிறார்களா என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சரி, எதையா இருந்தாலும் நம்ம ஏத்துக்கு தானே வேணும். நம்மிடையே இன்னைக்கு இணைந்திருக்கிறாரு நாம் தமிழ் கட்சியிலிருந்து திரு ஸ்ரீதர் அவர்கள். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். ஆனா இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியே வந்திருக்கு. ஒவ்வொரு கருத்து கணிப்புகளும் நீங்க பார்த்திருப்பீங்க. எப்படி இருக்கு கருத்து கணிப்புகள்? என்ன சொல்லுகிறது கருத்து கணிப்புகள்? சொல்லும் செய்தி என்னென்ன? கருத்து கணிப்பு அவங்க ஊடகத்தை சேர்ந்தவங்களுக்கு என்ன விருப்பமா இருக்கோ அதை சொல்லுது. இல்ல ஊடகத்துக்கு யார் யாரெல்லாம் பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வசதியான கருத்தை சொல்லுது. அவ்வளவுதான். அதுல வேற ஒண்ணுமே இல்லை. ஒரு டிவியை திறந்தா அதிமுக தான் தம்பிங் மெஜாரிட்டியில வந்து பெரும்பான்மையோட வருதுன்னு ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது. இன்னொரு டிவியை திறந்தா அது திமுக தான் வருது, அதிமுக இல்லவே இல்லைன்னு சொல்லுது. ஒன்று பார்த்தா விஜய் வந்து 12 சீட் வாங்குவாரு, 18 சீட் வாங்குவாருன்னு சொல்லுது. இது என்ன கருத்து கணிப்பு? இது ஊடகங்கள் இந்த நாட்டுல எப்படி மோசமா போயிருக்கு, கேடுகெட்டு போயிருக்குன்றதுக்கு இது ஒரு அடையாளம். முதல்ல இந்த கருத்து கணிப்போட தேவை என்ன வந்தது, இது தரக்கூடிய ஜனநாயக பங்களிப்பு ஆற்றக்கூடிய வேலை என்னதான் என்னோட கேள்வி. இப்போ ஒரு 4.5 கோடி 4.25 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. ஓட்டு போடாதவங்க ஒரு 70 லட்சம் இருக்காங்க. ஒரு 5.5 கோடி பேருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த எதிர்பார்ப்பு ஒரு கியூரியாசிட்டி இருக்குல்ல, இந்த ஆர்வம் இருக்குல்ல, அத பணம் பண்ற முயற்சியை தவிர அதை வந்து காத்தா விற்கிற முயற்சியை தவிர மற்றபடி ஒரு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புல ஒண்ணுமே பொருள் இருக்கிற மாதிரி அது ஒன்றும் கிளியரா வரலையே. அதிமுக தான் வரணும், திமுக தான் வரணும் சொல்லல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. அப்படி எப்படி இருக்க முடியும்? இல்ல ஒருவருமே தாவேக்கா வரும்னு சொல்லல, நாம் தமிழர் வரும்னு சொல்லல. இல்ல அதெல்லாமே இப்ப ஜோசிக்காரத்துக்கு கேட்டுச்சிங்களா ஆவாரு, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறகு வாய்ப்பு இருக்குங்க, அது அநேகமா ஆம்பளை குழந்தையா இருக்கும், அப்படி இல்லைன்னா அது பொம்பளை குழந்தையா தான் இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி தான் அதுல பெரிய பொருள். இதுலன்னா அதானே இருக்க முடியும். ஆப்வியஸா தெரியும். இப்போ நீங்க போய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும்னுவாங்கல்ல. நீங்க இப்ப எடுத்து போயிட்டு நாத்தாக்கா வந்து உங்களுக்கு ஆட்சி அமைக்கணும்னு சொன்னா அது வேற மாதிரி இருக்கல, அது விற்கிறது இல்ல. எப்பவுமே வந்து சுவாரஸ்யமா அந்த பொருட்களை விற்கிறதுக்கு, இந்த செய்திகளை விற்கிறதுக்கு வந்து ஊடகங்கள் வந்து கத்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் வந்து இந்த முறை ஊடகங்கள் நடந்துகிட்டது போல மோசமா நடந்துகிட்டது நான் எப்பயுமே பார்க்கல. இது வரைக்கும் எத்தனையோ முறை ஒரு பார்வையாளனா ஒரு வாக்காளனா நான் ஊடகங்களை பார்த்திருந்த காலம் போய் ஒரு அரசியலில் ஈடுபடலாம் நான் ஊடகங்களை பார்க்கும்போது இந்த முறை போல மோசமாக எப்பயுமே ஊடகம் நடந்து கொள்ளவே இல்லை. காலையில 5:30 மணிக்கு 6 மணிக்கு திரு விஜய் அவர்கள் வீட்டு வாசலில் போய் ஸ்டாண்ட போட்டு கேமரா வச்சுட்டு மூடி இருக்கிற கதவு 3 மணி நேரம் காட்டுறாங்க. ஏதாவது மூளை உள்ள ஒரு ஊடகம் இப்படி செய்யுமா? 3 மணி நேரம் காட்டுறாங்க. 5:30 6 மணில ஆரம்பிச்சு 9 மணி வரைக்கும் காட்டுறாங்க. அதுக்கு பிறகு அவர் வெளியே வராது, அவர் காரை கொஞ்ச நேரம் தட்டுறாங்க, ஊருக்கு போறதை காட்டுறாங்க, பேருந்துல போறதை காட்டுறாங்க, அவர் பிளைட் ஏறதை காட்டுறாங்க. இதெல்லாம் இது ஒரு செய்தியா? இது பொதுமக்களுக்கு எந்த விதத்துல நன்மை பயக்கக்கூடிய செய்தியா? ஒரு செய்தியா இது? ஐயா ஸ்டாலின் அவர்கள் பரப்புரை போனதையோ அல்லது ஐயா எடப்பாடியார் போறதையோ இல்ல அண்ணன் சீமான் அவர்கள் போறதையோ வீட்டுல இருந்து காட்டினாங்களான்னு நீங்க பாருங்க. பெரிய பணம் விளையாடி இருக்கு. ஒரு பெர்செப்ஷன், ஒரு கருத்த உருவாக்கத்தை இந்த ஊடகங்கள் செஞ்சுதான் தாவேக்காக இந்த ஓட்டு வங்கியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு நான் சந்தேகப்படுறேன். அதுல ஜானோட ஸ்ட்ராட்டஜியும் ஆதவோட பணமும் விஜயோட முகத்தையும் வச்சு இந்த ஊடகங்கள் விளையாடுது. அவங்களோட பணத்தேவைக்காக இதில் பண்ணிக்கிறதா பார்க்கறது எந்த விதமான அடிப்படை முகாந்திரம் உண்மையும் இருக்கிற மாதிரி தெரியல. சில தொலைக்காட்சியெல்லாம் 3 பேரை மட்டும் காமிச்சிட்டு, அதாவது அதிமுக திமுக விஜய் மட்டும் காமிச்சிட்டு மற்றவையும் போட்டு 6 சீட்டு 8 சீட்டுன்னு காட்டுறாங்க. 8 இடம் ஜெயிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த மற்றவை யாரு? ஓகே, நான் அதில் மிக முக்கியமாக வந்து என்டிடிவி பீப்புள்ஸ் பல்ஸ் எடுத்த கருத்து கணிப்புகள்ல நாம் தமிழ் கட்சிக்கு 2 to 6 தொகுதிகள் வரும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. மற்றவைன்ற இடத்துல வைக்காம நாம் தமிழ் கட்சிக்கு 2 to 6 தொகுதிகள் வரும்ன்ற மாதிரி போட்டிருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்துல பெரிய அரசியலோ இல்ல என்டிடிவியோட அந்த செய்தி விற்பனையும் இங்க அவ்வளவு இல்ல. ஓகே, அதனால அது அப்படி போட்டிருக்காங்க. நான் புரிஞ்சுக்கிறேன். எதுவுமே எப்படி துல்லியமா எப்படி இருக்க முடியும்? ஒரு சாம்பிள நீங்க எப்படி எடுக்க முடியும்? ஒரு நம்ம ஊர்கள்ல கிராமத்துல இருக்கிற ஓட்டு
நகரத்துல இருக்காது. நகரத்துல இருக்கிற ஓட்டுப்பதிவு விதம் பெருநகரத்துல இருக்காது. அக்ரகாரத்துல இருக்கிறது சேரிக்குள்ள இருக்காது. சேரிக்குள்ள இருக்கிறது சாலியத்தேர்ல இருக்காது. சாலியத்தேர்ல இருக்கிறது வண்ணாத்தேர்ல இருக்காது. அப்படி பல வேரியேஷன்ஸ் இருக்கிற ஊரு நம்ம ஊரு. பணம் இருக்கிறவங்க இடத்துல ஒரு மாதிரி இருக்கும், பணம் இல்லாதவங்க இடத்துல ஒரு மாதிரி இருக்கும், இலவச விரும்புறவங்க இடத்துல ஒரு மாதிரி இருக்கும், இலவச விரும்பாதவங்க மாதிரி இடத்துல ஒரு மாதிரி வாக்குப்பதிவு இருக்கும். அப்ப நீங்க அவ்வளோ சாம்பிள் எடுத்தாதான் நீங்க அது கிட்ட நெருங்கி போக முடியும். அப்படி சாம்பிள் நீங்க எடுக்கணும்னா ஒரு விழுக்காடு எடுக்கணும்னா இப்போ 5.5 கோடி வாக்குல 4.5 கோடி கிட்ட பதிவாயிருக்கு இல்லையா? 4.5 கோடி சாம்பிள் எடுக்கணும். நீங்க 4 லட்சம் பேரை நீங்க 1% நான் சொல்றது ஒரு விழுக்காடு 100க்கு ஒருத்தர் நீங்க சாம்பிள் எடுக்கணும்னா நீங்க 4.5 கோடியில 4 லட்சம் பேரை விசாரிக்கணும். 4 லட்சம் பேருக்கு நீங்க ஒரு சாம்பிளுக்கு 100 ரூபாய் அதோட மதிப்பு போட்டீங்கன்னா நீங்க 4.5 கோடி ரூபாய் செலவு பண்ணணும். 4.5 கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த ஊடகங்கள் எடுத்திருக்கும் நீங்க நம்புறீங்களா சொல்லுங்க. அப்படி பண்ண முடியுமா? நீங்களும் ஊடகத்துல இருக்கீங்க. இதெல்லாம் என்ன பத்தி எதுக்கு நீங்க இந்த கருத்து கணிப்பு வெளியிடணும்? என்ன தேவை இருக்கு சொல்லுங்க. இது கருத்து சுதந்திரம் சார்ந்ததா? எதுக்காக நீங்க சொல்றீங்க ஒரு கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்னு தேர்தலுக்கு முன்னாடி சொல்றது இல்ல வெளியிடுறதுக்கு முன்னாடி சொல்றது என்ன தேவை இருக்குது? அதனால என்ன ஆயிட போகுது? இப்ப இது சொல்லிட்டோன்னா நாட்டோட ஜிடிபி கூடிட போதா? இல்ல இந்த தேர்தலோட முடிவுகள் ரொம்ப ஒரு பெரிய கியூரியாசிட்டி ஏற்படுத்துது. ஒரு பெரிய கேள்விக்குறியா தேர்தல் இருக்கு. அந்த தேர்தலோட முடிவுக்காக காத்திருக்காங்க மக்கள். அதுல நான் கழிச்சு தெரிஞ்சுக்க போறேன். என்ன தலைப்பா போறது போட்டாச்சு. இனி எதுவும் மாற போறது இல்ல. யார் வாக்கு செலுத்தினாங்களோ செலுத்தின வாக்கு செலுத்துனதுதான். நாளைக்கு நீங்க இதெல்லாம் போட்டதுனால முடிவுகள் மாற போறது இல்ல. வந்த முடிவு வந்ததுதான். 2 நாள் முன்ன தெரிஞ்சு அப்ப ஒண்ணு பண்ணணும்னா ஒரு 12 வயசுல இருக்குது ஆனா பொண்ணாண்டு உடனே பாத்துரும். அதோட பாக்க சட்டம் போக்குறீங்க. தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? என்ன சொல்ற பாக்காதன்னு தானே சொல்றான் அவன். ஏன் அப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? இது ஊடகங்களினுடைய செய்தி விற்கிற கோர வெறியை தவிர இதுல எந்த நான் கருத்து கணிப்பு தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புமே நான் எதிர்க்கிறேன். எனக்கு நீங்க கருத்து கணிப்பு செய்வதன் மூலமாக ஜனநாயகத்திற்கு இந்த ஊடகங்கள் பெரும் துரோகத்தை செய்கின்றன நான் பார்க்கிறேன். யாருக்கு யார் ஓட்டு போட வேணாம்னு நினைக்கிறாங்களோ அவங்களையும் சேர்த்து ஓட்டு போட வைக்கிறதுக்கான ஒரு சதி திட்டம் தான் இந்த கருத்து கணிப்பு. கருத்து கணிப்புல அது கருத்து உருவாக்கம், கருத்து திணிப்பு. தேர்தலுக்கு முன்னாடி இதை தொடர்ச்சியா பண்ணி விஜய் ஜெயிச்சிருவார் சொல்லிட்டா அவரோட வாக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த தேர்தல் இந்த கருத்து கணிப்புகள் அவருக்கும் ஒரு பெரிய ஷாக்கை கொடுத்துருக்குங்க. ஏன்னா தவிர ஆட்சி பிடிக்கிற எதிர்கட்சி பிடிக்கணும் ஒரு பெரிய ஷாக்கா 10-12 சீட்டு ஜெயிப்பார், 18 ஜெயிப்பார்னு ஒரு போடுறாங்க. அதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கா? அதுல என்ன அவருக்கு ஷாக் இருக்கணும்? அவருக்குலாம் என்ன அது இன்ப அதிர்ச்சியா இருக்கும். ஷாக்கா இருந்தா கூட அது ஒரு இன்ப அதிர்ச்சியா தான் இருக்கும். அது எப்படி அவருக்கு ஷாக் அவருக்கு? நீங்க சொல்லுங்க, என்ன ஷாக் அவருக்கு? அவர் ஆட்சியை பிடிச்சிடுவார்னு நினைச்சா அவர் ஆட்சியை பிடிச்சிடுவாரா? அவர் நினைச்சு ஆயிடுவாரா? ஏன் உங்களுக்கு எனக்கு அரசியல்ல பயின்ற எல்லாருக்கும் அவருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அவருடைய தகுதிக்கு, அவருடைய உழைப்புக்கு, அவர் கட்சியோட கொள்கை இல்லாத அந்த கட்சிக்கு அவங்க கணிக்கிற வாக்கு அதிகப்படியான வாக்கு. இதுல எங்க இருக்கு அவருக்கு அதிர்ச்சினா? இப்ப நீங்களாம் அவர் ஒத்துக்கிறீங்களா இது அதிர்ச்சி தான்? நீங்களாம் நம்புனீங்களா விஜய் முதலமைச்சர் ஆயிடுவாரு? நீங்க நம்புறீங்களா? அப்புறம் எப்படி அது அதிர்ச்சியா இருக்க முடியும்? அதிர்ச்சினா ஒண்ணு நீங்க எதிர்பார்க்கணும், அதுக்கு நேர் எதிர் திசையில நடக்கணும். கொஞ்சம் முன்ன பின்ன கூட அதிர்ச்சி வராது. நீங்க நேர் எதிர் திசையில் நடந்தாலும் அது பேர் அதிர்ச்சி. இதுல எங்க இருக்குது அதிர்ச்சி? அவர் சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவார் சொன்னா நீங்க ஊடகத்துறையா பொதுவெளியில யூடியூப்ல எவ்வளவு பேர் அறிவார்ந்த சமூகம் இப்படி சொன்னா சொல்லுது அவருக்கு இந்த வாக்கு வங்கியே தவறுது ஊடகங்கள் ஏற்படுத்தி எத்தனை நீங்க காணொலி இருக்கு பாருங்க. அப்ப அதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் கருத்து கணிப்புகளே ஜனநாயகத்துக்கு விரோதமானது. இந்த ஊடகங்களின் செய்தி விற்பனை வெறியோட வெளிப்பாடே தவிர அதுல எந்த விதமான நியாயமும் இல்லை. ஒருத்தருக்கு நடக்கக்கூடிய ஒருத்தர் ஜனநாயகத்துல ஒருத்தர் வெற்றி அடையக்கூடியவரை தோல்வி அடைய வைக்கிறதும், தோல்வி அடையக்கூடியவரை வெற்றி அடைய வைக்கிறதும் ஒரு பாலிடிக்ஸ் வார் ஆஃப் பர்செப்ஷன் வாங்கல. அது மாதிரி தோற்றத்தை வெறுமனே உண்டு பண்ணி ஜனநாயகத்தை சாகடிக்கிற முயற்சி தான் இந்த எல்லா கருத்து கணிப்பும். நான் அதை ஏற்பதாக இல்லை. ஒருவேளை அது நான் தமிழர் இந்த டிவியில சொல்றாங்கன்னா எல்லா டிவியும் அப்படி இல்லை சொன்னோம். கருத்து கணிப்பு ஒரே மாதிரி இருக்கும்னா, எங்க சரியானதா இருக்கும்னா, அறிவியல் பூர்வமா இருக்கும்னா எல்லா டிவிலையும் ஒரே மாதிரி தானே கருத்து கணிப்பு வரணும். ஏன் மாறுபடுங்க? நீங்க அண்டார்டிகால போய் பாருங்க, H+O2 1 பங்கு ஹைட்ரஜன் 2 பங்கு ஆக்சிஜன் இருந்தா அது தண்ணி. நீங்க அங்க ஆர்டிக்ல போய் அதை செக் பண்ணாலும், பாலைவனத்தில் போய் செக் பண்ணாலும் இதுதான் அறிவியல். அப்படி ஏன் கருத்து கணிப்புகள் வர்றதில்ல? ஏன் திட்டக்கூட வரல? ஒரு 8 NDTVல 8 இடங்கள்ல நாம் தமிழர் ஜெயிக்கும்னு சொல்றாரு. ஆனா தந்தி டிவியில 0 போடுறாங்களா? எப்படி போடுறாங்க? அப்ப இது எது சரி? ஆனா ஜனங்க பைத்தியம் மாதிரி இதை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு, வேலை மணிக்கு டிவி எந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு, யூடியூப்பை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு
செல்போனை தேய்க்கிறதுக்கு உதவுமே தவிர நியாயமா என்ன உதவும்? இப்ப இது தெரிஞ்சு மட்டும் என்ன ஆகுது? வாட் எவர் ரிசல்ட் மேபி என்ன வேணா முடிவா இருக்கட்டும், தெரிஞ்சு கொள்வதன் மூலமா என்ன செய்தி அறிப்பை தவிர வேற என்ன இருக்கு தேவை? தெரிஞ்சு என்ன ஆக போகுது? இந்த 4 நாள்ல தெரிஞ்சுக்கிறதுனால இந்த ரிசல்ட் வரதுக்குள்ள எதாவது மாறப்போதா இல்லை ஏதாவது செய்ய போகுது? என்னை பொறுத்த வரைக்கும் இவையெல்லாம் அபத்தத்தின் உச்சங்கள், அப்படிதான் நான் பார்க்கிறேன். தற்போது இஸ்மாயில் அவர்கள் கருத்துக்கள் குறித்து கருத்துக்களை வெளியிட நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன் சார். எக்ஸிட் போல்ஸ் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளுடைய பல்வேறு சாராம்சங்கள் வெளியாயிருக்கு. எப்படி பாக்குறீங்க? யாருக்கு சாதகமா இருக்கு? ஒரு 4-5 திமுகவுக்கு சாதகமாகவும் 2 அதிமுகவுக்கு சாதகமாகவும் இருக்கு. தாவேகாவுக்கு ஒரு பெரிய ஷாக்கா இருக்கு. எப்படி பாக்குறீங்க இது எல்லாத்தையும்? ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னா, தாவேகாவுமே வந்து இந்த தேர்தலில் 120 இடங்கள் வரைக்கும் வெல்லும் அப்படின்னு சொல்லி மை இந்தியா ஆக்சிஸ் போல் அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய அந்த ஒரு நிறுவனம் மட்டும் தாவேகாவுக்கு 120 இடங்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியா டுடே வந்து அதை வெளியிட்டிருக்கிறாங்க. அது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். பொதுவாக வந்து இந்த ஒப்பீனியன் போல், ப்ரீ ஒப்பீனியன் போல், அதுபோல் எக்ஸிட் போல், இது ரெண்டையும் பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரீ ஒப்பீனியன் போல் வந்து ஓரளவுக்கு எல்லா நிறுவனங்களுமே களத்துக்கு போய் அதை வந்து எடுக்கிறாங்க. அதுலேயுமே வந்து நிறைய தவறுகள் நடக்குது. இது எக்ஸிட் போல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் களத்துக்கு போறாங்களா அப்படிங்கறதே ஒரு பெரிய சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வரைக்குமே எக்ஸிட் போல் வந்து கடந்த 2011 இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2011, 2016, அதே போல 2021 இந்த 3 சட்டமன்ற தேர்தல்களையும் எக்ஸிட் போல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு கூட சரியாக வந்து இல்லை அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. 2011 பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் வந்து நிறைய நலத்திட்டங்களை வந்து கொண்டு வந்திருந்தாரு அந்த 2006 to 2011 காலகட்டத்துல. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களுமே ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல வந்து இல்ல. அதை வச்சுதான் அந்த ஒப்பீனியன் போலா இருந்தாலும் சரி, எக்ஸிட் போலா இருந்தாலும் சரி, அதை வச்சுதான் அவங்க கருத்து கணிப்புல வெளியிட்டாங்க. அது எக்ஸிட் போல்ல பாத்தீங்கன்னா 2வது முறையாக திமுக தான் ஆட்சிக்கு வரும், கிட்டத்தட்ட 180 இடங்களுக்கு மேல திமுக வந்து பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த எக்ஸிட் போல்ல பெரும்பாலான நிறுவனங்கள், ஆவரேஜா சொல்றேன், பெரும்பாலான நிறுவனங்கள் வந்து பாத்தீங்கன்னா 150 இடங்களுக்கு மேல திமுக கொடுத்தாங்க. ஆனா அந்த தேர்தல்ல திமுக வெறும் 31 இடங்கள் தான் அவங்க வந்து ஜெயிச்சாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2016 தேர்தலையுமே 2வது முறையாக அதிமுக 2011 அதிமுக ஆட்சிக்கு வந்துட்டாங்க. 2016 வந்து மீண்டும் திமுக தான் வரும், அதிமுக 2வது முறையாக ஆட்சிக்கு வராது அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பாலான கருத்து கணிப்பு எக்ஸிட் போலுடைய முடிவுகள் வந்து அப்படிதான் இருந்துச்சு. ஆனா 2வது முறையாக ஜெயலலிதா அவர்கள் 2016 மீண்டும் வந்து ஆட்சிக்கு வந்தாங்க. 2021 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா திமுக வந்து கிட்டத்தட்ட 200 இடங்கள் வரைக்கும் ஜெயிக்குங்கிற மாதிரி வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணாங்க. அதிமுக வெறும் 50 இடங்கள் தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பாலான நிறுவனங்கள் வந்து எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்து கொடுத்தாங்க. ஆனா அந்த தேர்தலையும் வந்து அந்த மாதிரி நடக்கல. அதிமுக ஒரு பலமான எதிர்கட்சியாகத்தான் வந்தாங்க. வாக்கு சதவீதம்னு பாத்தீங்கன்னா 2 கட்சிகளுக்கு இடையில ஒரு 4% 5% வாக்குகள்லாம் வித்தியாசம் இருந்துச்சு. இவங்க வந்து இவங்களுக்கு அவங்களுக்கு இடையில அவ்வளவுதான் இருந்துச்சு வாக்கு வித்தியாசம். எனவே வந்து எக்ஸிட் போல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தல்கள் இது வரைக்கும் துல்லியமா வந்து இல்ல. இந்த தேர்தலையும் பாத்தீங்கன்னா முரண்பட்ட, ஏன்னா ஒரு நிறுவனம் வந்து விஜய் டிவிக்கு 120 இடங்கள் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு நிறுவனம். அதே போல நிறைய நிறுவனங்கள் வந்து 25 இடம் 18 இடங்கள்லாம் டிவிக்கே ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது வந்து இவங்க வந்து எப்படின்னா இந்த வாக்கு பெர்சன்டேஜ வந்து கால்குலேட் பண்ணி அதை சீட்டை கன்வெர்ட் பண்றாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது. ஏன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் பாத்தீங்கன்னு சொன்னா 500 ஓட்டு கம்மியா இருந்தாலும் அது தோல்விதான். ஒரு சட்டமன்றத்துல வந்து வாக்குகள் அதிகமாக இருக்கும், ஒரு சில சட்டமன்ற தொகுதியில அதாவது வாக்காளர்கள் எண்ணிக்கை குறைவா இருக்கும். இவங்க மொத்தமா வந்து கணக்கெடுத்து அதை வந்து இவங்க வந்து சீட்டை கன்வெர்ட் பண்றாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது. எனவே இது துல்லியமா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. இது யார் வெற்றி பெறாங்க தோல்வி அடைறாங்கிறது 2வது விஷயம். ஒருவேளை திமுகவே ஆட்சிக்கு வருது அப்படின்னாலுமே இவங்க சொல்ற இந்த நம்பர்ஸ் வராது. வந்தா அது மேபி 200க்கு போயிடலாம். சப்போஸ் அதிமுக வந்தாலுமே 150க்கு மேல அவங்க போகலாம். விஜயுமே கணிசமா இடங்கள் ஜெயிக்கலாம். இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு சைடு தான் அப்படி ஸ்விங் ஆகுமே தவிர, ஸ்வீப் ஆகுமே தவிர, இந்த மாதிரி இவங்க வந்து எப்படின்னா யாருக்கும் பாதகம் இல்லாம இருக்கணுங்கிற மாதிரி பிக்ஸ் பண்ணி இது பண்ண மாதிரி வந்து தோணுது. ஓகே சார். தாவேகாவுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்காதா சார்? ஏன்னா தாவேகா ஆட்சி பிடிக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பல பத்திரிகையாளர்கள் சொன்னாங்க 10 பேர்ல 8 பேர் வந்து தாவேகாவை தான் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தாவேகா எதிர்கட்சியாவது ஒரு எதிர்பார்ப்பு தாவேகா தொண்டர்கள் மத்தியில இருந்தது. ஆனா இது ஒரு பெரிய ஷாக்கா இருக்காது சார் அவங்களுக்கு?
இல்ல தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து இது வந்து இந்த தேர்தலுங்கிறது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்கும்னு தான் நான் வந்து பாக்குறேன். ஏன்னா ஓட்டு சதவீதம் அவங்க சீட்டா கன்வெர்ட் ஆகுறதுங்கிறது நம்ம தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஓட்டு பெர்சன்டேஜ் தான் ரொம்ப முக்கியம். ஒரு கட்சிக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்கோ அதை வச்சு தான் அடுத்த தேர்தல்கள்ல அவங்க வந்து சீட் ஷேரிங் பண்ண முடியும். அடுத்து இந்த தேர்தலில் தாவேகா வந்து மிகப்பெரிய அளவுல வாக்குகள் வாங்கி அவங்க தோல்வி அடைஞ்சாலும் கூட அடுத்த தேர்தல் ஆட்டோமேட்டிக்கா மேண்டேட் வந்து அவங்களுக்கு கிடைச்சிடும். கூட்டணி கட்சிகளுமே வந்து அவங்களுக்கு வந்து விருப்பம் தெரிவிப்பாங்க. ஏன்னா இப்ப அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கறது யாருக்கும் தெரியல. சில பேர் 5ங்கிறாங்க 10ங்கிறாங்க அப்படிங்கறதுனால இது உதிரி கட்சிகள் சின்ன கட்சிகள்லாம் போய் சேர்வதற்கு பயப்படுவாங்க. அவங்களோட பெர்சன்டேஜ் தெரியாதனால. பட் ஆனா என்னன்னா கருத்து கணிப்புகள் பரவலாக நம்ம தனிப்பட்ட முறையில் எடுத்த கருத்து கணிப்புகளும் சரி, அதே போல வந்து பல நிறுவனங்களோட கருத்து கணிப்புகளும் சரி, கிரவுண்ட்ல வந்து தாவேகாவுக்கு வந்து அது ஒரு கண்டிப்பா வந்து மிகப்பெரிய ஒரு ஓட் பேங்க் வந்து அவங்களுக்கு இருக்கு. அது வந்து 20% கண்டிப்பா கடந்துரும் அப்படின்னு தான் தனிப்பட்ட முறையில் நான் நினைக்கிறேன். அதுவே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா தான் இருக்கும். அது சீட்டா கன்வெர்ட் ஆனாலும் ஆகாட்டியும் அவங்களுக்கு வந்து நிச்சயமா இந்த தேர்தலில் வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு செல்வாக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். ஓகே சார். டைம்ஸ் நவ் போன்ற அந்த கருத்து கணிப்பு நிறுவனங்கள்லாம் வந்து அதிமுகவுக்கு ஃபேவரா இருக்குது, அதிமுகவுக்கு சாதகமா இருக்குது. அதை எப்படி சார் எடுத்துக்கலாம்? அதிமுகவுக்கு ஃபேவரா இந்த தேர்தல் இருக்குமா சார்? இல்ல அதுதான் இந்த தேர்தல் நாங்க தனியா கருத்து கணிப்புகள் நாங்க நடத்தும் போது அது வந்து அதிமுகவுக்கு சாதகமா தான் கிரவுண்ட் வந்து இருந்துச்சு. தேர்தல் வாக்குப்பதிவுக்கும் ஒரு சரியா ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பு வரைக்கும் நாங்க எடுத்த அந்த டேட்டாஸ் வந்து அதிமுகவுக்கு சாதகமா தான் கிரவுண்ட் இருக்கு. ஏன்னா விஜய் வந்து பிரிக்கக்கூடிய வாக்குகள் வந்து பெரும்பாலும் திமுக வாக்குகளை தான் விஜய் பிரிக்கிறாரு. அதிமுகவினுடைய வாக்குகள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க கிராமப்புறங்களை வந்து சார்ந்து இருக்கு. பெரும்பாலும் கருத்து கணிப்பு நிறுவனங்கள் வந்து அந்த நகரங்கள்ல தான் கருத்து கணிப்புகள் எடுக்கிறாங்க. பெரிய நகரங்கள்ல மட்டும்தான் எடுக்கிறாங்க. கிராமப்புறங்கள்லாம் போய் எந்த நிறுவனம் கருத்து கணிப்பு எடுக்கிறது இல்ல. அதிமுகவினுடைய பேஸே முதுகெலும்பே கிராமங்கள் தான். அதனால அங்க வந்து அந்த கிராம மக்களினுடைய அந்த உணர்வு அப்படிங்கறது இந்த கருத்து கணிப்புகள்ல பெரும்பாலும் ரிஃப்ளெக்ட் ஆகிறதே இல்லை. அதைத்தான் நான் சொல்றேன். இது வரைக்கும் எல்லா கருத்து கணிப்புகளுமே திமுக சாதகமா தான் வந்திருக்கு. காரணம் என்னன்னா நகர்ப்புறங்கள்லயும் பெருநகரங்கள்லயும் போய் கருத்து கணிப்புகள் எடுக்கிறதுனால உண்மையான ரிசல்ட் இது வரைக்கும் உங்களால வந்து கொடுக்க முடியல. கிராமப்புறங்கள்ல அதிமுகவுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு. அந்த அதிமுகவினுடைய வாக்கு வங்கிங்கிறது பெரிய அளவுல மாறவே மாறாது. அவங்க பெரும்பாலும் வந்து இந்த சமூக வலைதளங்கள்ல இருப்பவங்களாவோ அப்படி இருக்க மாட்டாங்க. கிராமப்புறம் சார்ந்து விவசாயம் சார்ந்து பெரும்பாலும் தொலைக்காட்சி சேனல்ல பார்ப்பாங்க அதிகபட்சம், அவ்வளவுதான். அந்த மாதிரி உள்ளவங்க நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்க அந்த மாதிரி ஜெனரேஷன் வந்து அதிமுகவின் வாக்கு வங்கி அதுல பெரிய சேதாரம் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. திமுகவுக்கு வந்து கடந்த தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா 4-5% வாக்குகள் கூடுதலாக கிடைச்சது. அதை வந்து இந்த 5% வந்து கூடுதலாக கிட்டத்தட்ட 10% வரைக்குமே தாவேகா வந்து பிரிக்கிறாங்க. அதிமுக வாக்குகளையும் அவங்க பிரிக்கிறாங்க. ஆனா அதிகமா அவங்க பிரிக்கிற வாக்குகள்ங்கிறது திமுகவின் வாக்குகளாக தான் நமக்கு தெரிஞ்சது. அந்த அடிப்படையில தான் வந்து தாவேகாங்கிற ஃபேக்டர் வந்து நிச்சயமா அதிமுகவுக்கு தான் சாதகமா முடியும். அது வந்து திமுகவுக்கு சாதகமா வராது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து நாங்களாம் வந்தோம். அதுதான் நடக்கும் நான் நினைக்கிறேன். இந்த எக்ஸிட் போல்ல பெருசா எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை. ஓகே சார். மீண்டும் திமுக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும் என்று பெரும்பான்மையான எக்ஸிட் போல் சொல்லுது. எப்படி எடுத்துக்கலாம் அதை? திமுக மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துக்கான வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல நேஷனல் மீடியாஸை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அவங்க நான் சொன்ன கடந்த 3 தேர்தல்களுமே அவங்க வந்து நேஷனல் லெவல்ல வரும்போது பிஜேபி தான் ஜெயிக்குங்கிற மாதிரி ப்ரொஜெக்ஷன் கொடுப்பாங்க. ஆனா நிறைய இடங்கள்ல பிஜேபி வந்து ஜெயிக்க மாட்டாங்க. 2024 கருத்து கணிப்புகளுமே வந்து 400+ பிஜேபிக்கு கொடுத்திருந்ததை நம்ம பார்த்திருக்கோம் நினைக்கிறேன் சார். அதுதான் சொல்றேன். எப்பவுமே நேஷனல் மீடியாஸ் வந்து பிஜேபிக்கு தான் கூடுதலான இடங்களை வந்து கொடுத்துட்டு வருவாங்க. தமிழ்நாடு அப்படின்னு வரும்போது மட்டும் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து திமுகவுக்கு தான் சாதகமான கருத்து கணிப்புகள் இது வரைக்கும் வந்திருக்கு. அதான் எக்ஸாக்டா அந்த 3 கருத்து கணிப்புகளுமே நான் வந்து சொன்னேன். ஆனா அது வந்து முடிவு ரிசல்ட் வரும்போது அது பொய்யா தான் போய் முடிஞ்சிருக்கு. அதனால இந்த எக்ஸிட் போல் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நம்பகத்தன்மை அற்றது அப்படிங்கறதான் என்னுடைய கருத்து. ஓகே சார். தொடர்ந்து பேசுவோம் சார். உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி.